இதை அடிப்படையாக கொண்டு இன்று நாங்கள் உங்களுக்காக ஒரு விசேஷமான குறும் நாடகத்தை வழங்க இருக்கிறோம். இதோ காட்சி 1. இசபெல் நடன நிகழ்வு ஒன்றிற்கு தயாராகி கொண்டிருத்தல். பெல் பெல் பெல், நான் பேசுறது கேக்குதா? பெல், என்னம்மா? எங்க கிளம்பிட்ட காலையிலே? நான் டான்ஸ் ஈவென்ட்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். சும்மா இருக்குமா? பெல், என்ன பேசுறியா? உங்களோட நடந்துகிட்டே இருக்க. டைம் ஆயிடுச்சுமா, நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. பெல், மறந்துட்டேன். வா, மெல்ல வா. டைம் ஆயிடுச்சுமா. நான் பேசுறத பொறுமையா கேளு பெல். காலையில எழுந்து கிட்ட வாசியா? அம்மா, டைம் நைன் டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. எனக்கு டான்ஸ் நீ ஜெபம் கூட பண்ணல பெல். அம்மா, என்னம்மா நீங்க சும்மா எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசி பிரேயர் பண்ணுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. இப்படிப்பட்ட பிள்ளை இல்ல பெல். அம்மா, தயவு செய்து டைம் ஆயிடுச்சு, எதுவும் கேட்காதீங்க. பெல் பெல், இசப்பா, இந்த பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் இசப்பா. நல்ல உமக்காக நேரத்தை கொடுத்தாளே. ஆனா இன்னைக்கு ஏன் இசப்பா இப்படி ஆயிட்டா? மதிக்க மாட்டேங்கிறாளே இசப்பா. ஏன் என் பொண்ணு இப்படி ஆயிட்டா? இயேசுவே, இந்த பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும் இயேசுவே. காட்சி 2. இசபெல் தன் நண்பர்களை சந்தித்தல். ஏய் கெஞ்சே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க போஷா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு பக்கம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? உங்களை பார்த்து இது எப்போதும் ஃபீல் பண்ற என்னதானே இது யாராவது வந்து பார்த்து போலான்னு வந்தேன். நல்ல வேலை நீயாவது வந்த. ஆனா நம்ம கேங்ல இந்த பெல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அதை பார்க்கவே முடியல. ஆமா, அவ பயங்கரமா பிஸி ஆயிட்டா. அவதான் ஃபேமஸ் ஆயிட்டாச்சே. ஓ ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்போ எல்லாம் அவனோட டான்ஸ் ஷோ எல்லாம் டிவிலையும் காட்டுறாங்களாமே. ஹாய் கிறிஸ்டியா, பரிஷா, எப்படி இருக்கீங்க? யார் வந்திருக்கா பாத்தியா? ஏய், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா, நீங்க தான் செலிபிரிட்டி மேடம், பிஸி ஆயிட்டீங்க. செலிபிரிட்டிலாம் இல்லப்பா, நிறைய பிஸியா போகுது. கொஞ்சம் டான்ஸ் ஈவெண்ட், ரொம்ப படிக்கணும்னா ஒரு டைட்டா போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, அப்புறம் என்ன கேள்விப்பட்டேன், நீ கவர்னர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கியாமே? ஆமாப்பா, நான் ஒரு டான்ஸ் ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரி, அவங்க வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவார்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அவார்ட் வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கெல்லாம் ட்ரீட் எப்போ வைக்க போறேன்? ட்ரீட் தானே, உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா? நீங்களாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் கொடுப்பேன். ஒரு நாள் டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. அப்போ நம்மளுக்கு ட்ரீட்டே கேரண்டி. கண்டிப்பா. உன்னையெல்லாம் நான் வந்து உன்னையெல்லாம் நான் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நாங்களே இவ்வளோ ஃபேமஸாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. வீடை பற்றி தயவு செய்துக்காங்க, அவங்க ஒரு டார்ச்சர் நை பற்றி சொன்னாங்க. சரி சரி, ஃபேமிலியாக தான் இருக்கட்டும். ஆமாம், பென் அப்படின்னு ஒரு கேரக்டர் தானே, அதை பற்றி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ, பெண்ணை பற்றிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வேகமாக வந்து போயிட்டு வரேன். பாய். பாருங்க, வெங்கை பற்றி பேசுனாலே எப்படி வெக்கப்பட்டு ஓடுறா பற்றியா? நடக்கட்டும். காட்சி 3. வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத பெல்லிற்காக தாயும் தந்தையும் கவலையுடன் காத்திருக்கின்றனர். என்னங்க என்னங்க என்னங்க, நான் உங்களை தான் கூப்பிடுறேங்க. சொல்லுமா, என்னம்மா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை என்ன பண்றா, எங்க போறா, ஏதாச்சும் யோசிக்கிறீங்க? அவளை பத்தி நீங்க கண்டுக்கிறதே இல்லைங்க. அப்படிலாம் இல்லை, நான் கொஞ்ச நாள் அவளை பார்த்துட்டு தான். என்ன பார்த்தீங்க நீங்க? என்ன பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவ ஒழுங்கா வீட்டுக்கு வர்றதே கிடையாது, சரியான டைம்க்கு அவ வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. கொஞ்சம் கேளுங்க, அவ போக்கே சரியில்லைங்க. பெல், நீ வா. பெல், என்னப்பா? நீ வா சொன்னோம்ல. டயர்டாக இருக்குப்பா, நீ டான்ஸ் எதுக்கு பேசாத பேர்? எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். அப்பா அது மரியாதை கொடுத்து பேசு. டயர்டாக இருக்குமா? அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா. வீட்டுக்கும் என்ன வர விட மாட்டீங்களா? நான் இப்போ வெளியே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுக்கு வந்தால் சும்மா நைன் எப்போ பார்த்தா 2 பேரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உன்னை யாருக்கு திட்டல பெல்? அவன் பேசுவோம் கிட்ட வா இங்க. ப்ளீஸ்ப்பா, டயர்டாக இருக்குப்பா, என்னால் முடியலப்பா. கொஞ்சம் பொறுமையா ஒரு கேளு. விஷயம் சொல்றேன், நான் கேட்கிறியா? என்னப்பா? என்னதான் உங்களுக்கு? நீ ஒரு நாள் எவ்வளவு கடவுளுக்கு பயந்துருக்க? அப்பா ஆரம்பிச்சிட்டா
கொள்கையை நம்ப ஆரம்பித்தார். பென் என்ற வாலிபனை உயிருக்கு உயிராக நேசித்தார். பென்னோடு தன் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டார். பென்னை தன் முழு உலகமாக நம்பினார். தன்னையே மறந்து உலக சிற்றின்பங்களையும் புகழையும் அதிகம் விரும்ப ஆரம்பித்தார். தன் சிருஷ்டி கர்த்தரையும் தாய் தகப்பனையும் விட்டு முற்றிலும் தூரம் போனார். சார் ஃபுல்லாக நான் பெண்ணோட இருந்தேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கு அவன் தான் என்னோட உலகமே. அவன் கூட என் லைஃப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக நான் இருப்பேன். என்னோட உலகமே அவன் தான். இன்னைக்கு நான் ஃபுல்லாக அவன் கூட இருந்தேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல? அவன் கண்டிப்பாக அவனும் சந்தோஷப்படுவான். இந்த மாதிரியே தானே அவனும் சந்தோஷப்படுவான். எனக்கு இந்த சந்தோஷத்தை அதிகம் சொல்லணும் போல இருக்கேன். அவன்கிட்டே பேசலாமா? அவனுக்கும் இதே ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவன்கிட்ட பேசியே ஆகணும். எனக்கு அவன்கிட்ட பேசாமல் இருக்க முடியும். என்னன்னா எனக்கு நாள் முழுக்க அவன் கூட இருந்தாலும் எனக்கு அவன் கூட பேசியே ஆகணும். அவன் கூட பேசுவேன். கண்டிப்பாக பேசுவேன். கால் பண்ணி பார்ப்போம். பிஸியாக இருக்கானா? வேலை டயர்டாக இருக்கும். தூங்கி போகணும். ஏதாவது வேலையாக இருப்பாங்க. சரி நான் திரும்பி பார்ப்பேன். திரும்பவும் கட் பண்ணலாம். சரி ஓகே, ஏதாவது பிஸியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது முடிப்போம். எனக்கு மூடே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? எனக்கு அவன்கிட்ட பேசணும் போலே இருக்கு. படிக்க உட்கார்ந்தா கூட எனக்கு அவன் நினைப்பாவே தான் இருக்கு. ஏன் கால் கட் பண்ணிப்போம்? அவ்வளோ சீக்கிரம் தூங்கி போக மாட்டாங்க. ஓகே, எதுக்கும் திரும்ப செக் பண்ணுவோம். சார் அவன்கிட்ட இந்த மெசேஜ் வந்துருக்கு. அதான் நான் பார்த்தேன். அவனுக்காக எனக்கு பேசாமல் இருக்கணும். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். டோன்ட் கால் மீ அகெயின், லெட்ஸ் பிரேக் அப். இந்த மைண்டுக்கு வேலையே நேரம் கேட்ட நேரத்துக்கு ப்ராங்க் பண்ணிட்டு திரும்ப வருவோம். கேட்போம். பென், இந்த ப்ராங்க் எல்லாம் உனக்கு தேவையாக இருக்கும். ப்ராங்க் எல்லாம் நிஜமாக வரும். என்ன சொல்லுவான்? பென் எனக்கு ஆன்சர் பண்ணு பென். ஏன் பென் எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேன்? ஐயோ, நீங்கள் எதுவும் உண்மையாகவே பிரேக்கப் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு எதுவும் தப்பு இல்லையே. சந்தோஷமாக தானே இருந்தோம். பென் எனக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. அட்லீஸ்ட் ஒரு தடவை கால் பண்ண பேசலாம். ப்ளீஸ் என் கால் அட்டன் பண்ண. இவ்வளோ பெருசாக மெசேஜ் அனுப்பியிருக்கான். Do not disturb me. I'm already engaged with another girl. She's better than you. I want everything best in my life. Not interfere in my life. This is an end of a chapter. Let's break up. My God, if you really want me to lead a happy life, get out of my life. Get out of my life and so wrong. Engaged with another girl. அவன் இவ்வளோ நாள் அவன் என்கிட்ட காட்டின பாசம்லாம் பொய்யா? என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கானா? இல்லை இல்லை, இது என் பெண்ணே இல்லை. என் பெண் இப்படி பண்ணவே மாட்டான். கண்டிப்பாக பண்ண மாட்டான். ப்ளீஸ் பென். ஓ, என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டான். ஐயோ பேசுப்பா, என்னால் முடியல. பென் பென்
சாப்பிடல? பெல், என்னாச்சு? பாரு உனக்கு என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுகுற பெல்? ஏன் ஆச்சு உனக்கு? கண்ணுல வீங்கி போயிருக்கு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? யார்கிட்ட பேச விரும்புறமா? தனியா விடுங்கம்மா கொஞ்சம். பெல், கொஞ்சம் இங்க பாரு உனக்கு என்னாச்சு? பெல், Please, மா, என்னை விட்டு போங்கம்மா. Please, மா. தனியா please, விடுங்கம்மா. சரியில்லை, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது. தனியா விடுங்கம்மா. என்னாச்சு? போங்கம்மா, please, மா. தனியா விடுங்கம்மா. சுரே, யார்கிட்ட பேச விரும்புறமா? ஏசப்பா, என்னாச்சுன்னு தெரியல ஏசப்பா. இப்படி அழுகாத, முகம்தான் வீங்கி போயிருக்கு, சாப்பிடவே இல்லையே. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? பஷ்யா, கெசியா வாங்க. என்னன்னு தெரியல, 2 நாளா இப்படி கிடக்குறா, மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, அழுகா, கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் பேசுங்க. ஓகே ஆண்டி. பெல், பெல், உனக்கு என்னாச்சு பெல்? ஐயோ, யாரும் என்கிட்ட வராதீங்கன்னு சொன்னல. போங்க, please. யார்கிட்ட பேச விரும்பல. சொல்லாத பெல். போங்க, தயவு செய்து. நான் யார்கிட்ட பேச விரும்பல. பெல், நான் உன் friends பெல். என்கிட்ட என்ன ஷேர் பண்ணு பெல். என்னாச்சு உனக்கு? நீ கண்டிப்பா ஷேர் பண்ணு பெல். நாங்க தான் பெல் உங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியும். சொல்லு பெல். என்ன பண்ணு? காசியா, பெல் இருக்காங்க. அவனை ஏமாத்திட்டான் காசியா. பெல் சொல்லி ஏமாத்திட்டானா? அவனையே உலகம் நினைச்சிருந்தேன். நீ இப்படி ஏமாத்திட்டான்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி, ஒண்ணும் இல்ல, அப்படியே விடு. நாங்க இருக்கோம் பெல். நாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம், வா. பெல்லின் நண்பர்கள் பெல்லின் துக்கத்திலிருந்து அவளை மீட்டு வர விரும்பி மூவி, பப் போன்ற உல்லாச இடங்களுக்கு அழைத்து சென்றனர். மொபைல் கேமில் மூழ்க செய்தனர். போதைப் பொருட்கள் பயன்படுத்த கற்றுக் கொடுத்தனர். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. கொஞ்ச நேரம் நான் வெளியே மறந்துட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு. அவன் கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் என் மனசில் ஏதோ ஒரு எம்ப்டினஸ் இருக்கு. ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பேசாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் ஜாலியாக இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறேன். ஹலோ கேசியா. கேசியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கேசியா, மனசே கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட அர்த்தராத்திரி தானே தூங்கிட்டு இருக்காங்க. இல்லை கேசியா, ப்ளீஸ் கேசியா, எனக்கு உங்க கூட இருந்தப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வந்த பிறகு ஏதோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு திரும்ப பயங்கரமாகவே இருக்குது. கேசியா, இப்படிலாம் சொல்லாத கேசியா. நான் சொல்லாத கேசியா, ப்ளீஸ் கேசியா. எனக்கு நான் அவங்கள விட்டு நான் வேறு எங்கே போவேன்? நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் என் கூட பேசுங்க, போதும் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் கேசியா, கேசியா. அட்லீஸ்ட் எல்லாரும் எனக்கு இருப்பாங்கன்னு நினச்சேன். என்ன எப்படி பண்ணுறாங்க? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரே கோபமாக இருக்கு. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏதோ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு. மனசுலாம் ரொம்ப வலிக்குது. போயெல்லாம் நேசிச்சு பெருமா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸால் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் யார்கிட்ட போவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? பேசாம எனக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடும்போது என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். நிம்மதியே கொடுக்க மாட்டேங்குது. சே, என்ன பார்க்கக்கூடாது. ஆனால் வெறுப்பாக இருக்கு. எனக்கு மனசு அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கு. எங்கேயாவது ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓ ஓ
நான் தூங்கிட்டேன். ச்சே, நான் அசந்து தூங்கிட்டேன் போலயே. இல்ல, நான் தூங்கியே 2-3 நாள் ஆகுது. என்னைக்கு பெல்ல விட்டுட்டு போனானோ அன்னைக்கு நான் தூக்கத்துல வந்துட்டேன்னா, சரி இந்த நைட்டு நான் தூங்கியிருக்கேன் நல்லா. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. என் மனசுல இருந்து ஏதோ ஒன்று கீழே இறங்குற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப லேசா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமால, இன்னைக்கு நைட்டு நான் ஜெபிச்சுட்டு படுத்தேன். அந்த கடவுள் தான் எனக்கு அந்த கடவுள் உண்மைனா கண்டிப்பா எனக்கு நிம்மதி கொடுக்கணும்னு கேட்டேன். அவர் தான் கண்டிப்பா எனக்கு நிம்மதி கொடுத்துருப்பாரு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேண்டாம். சரி, இன்னொரு என்ன பண்ணுவோம்? ஏய் பெல், என்ன ஆச்சரியமா இருக்கு? பைபிள்லாம் படிச்சிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? என்ன பெல், இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அம்மா, உங்களுக்கே தெரியல நான் எவ்வளவு சோகமா இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆமா. அம்மா, அந்த கடவுள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த கடவுள் பேசுறமா அவர் எனக்கு நிம்மதி கொடுத்தாருமா. நிஜமாவா சொல்ற? சந்தோஷமா இருக்கேம்மா. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைம்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா நானு. உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? God bless you, my child. அம்மா, இன்னும் எனக்கு ஒரு டவுட்டுமா. சொல்லுமா. நான் அந்த வேதத்துல நிறைய படிச்சேம்மா இப்போ காலையில இருந்து. எனக்கு நிறைய புரியவே இல்லைம்மா வேதத்துல. ஒண்ணு கவலைப்படாத, இந்த வேதத்தை உனக்கு நிறைய புரியலையா? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனா உனக்கு நிறைய காரியங்கள் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, உனக்கு நிறைய சொல்லி தருவாங்க. அந்த வேதத்துல இருக்கிறதுலாம் என்னது, எப்போ எழுதப்பட்டது, எங்க எழுது, எல்லாமே உனக்கு டீட்டெயிலா சொல்லி கொடுப்பாங்க. போலாமா? அம்மா, ரொம்ப சந்தோஷமா வாங்க. எனக்கு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா, வாங்கம்மா, எனக்கு போலாம், போலாம், வாங்க. வாங்க, போலாம். தன் தாயின் உதவியுடன் பெல் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து வேதத்தை நன்கு கற்றறிந்தார். அச்சமயம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அம்மாநாட்டில் சீன தேசத்திற்கு மிஷனரியாக சென்று ஊழியம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டது. தேவ ஆவியினால் ஏவப்பட்ட பெல் தன்னை சீன தேசம் செல்ல அர்ப்பணித்தார். ஆனால் அம்மா, அம்மா, எங்க போனாங்க? அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயமா. அம்மா, நாங்க ஒரு மாநாட்டுல கலந்துக்கிட்டோம். என்னோட காலேஜ்ல கூட்டு போனாங்க, பைபிள் காலேஜ்ல இருந்து. அந்த மாநாட்டுல இந்த ஏசப்பா சீன தேசத்துக்கு ஊழியத்துக்கு போக சொல்லி கூப்பிட்டாருமா. பெல் மாநாட்டுக்கு போறியா? சரி, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அம்மா, என்னம்மா நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு நீ ஆன்சர் அம்மா, பண்ணு. சீன தேசத்துக்கு போக சொல்லுமா. காலேஜ் உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்லு. நீ சின்ன அம்மா, இருக்காத. எனக்கு ஒரு விஷயமா என்னன்னா அந்த சீன தேசத்துல போக சொல்லி கூப்பிட்டாங்க. வேற, அம்மா, கேளுமா. இல்லடா, கேளுங்கம்மா. அந்த சீன தேசத்துக்கு போக சொல்லி கேட்டாங்கம்மா. ஆனா எனக்கு கடவுள் கூப்பிட்டாரு, எனக்கு போக சொன்னாரு. வேற ஒரு விஷயமா நிறைய வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் போறேன் பேரு. கேளுங்கம்மா. சரி ப்ளீஸ்மா, அம்மா வேலை இருக்குமா, அம்மாக்கு போறேன். ப்ளீஸ். ஆமா, ஒரு விஷயமா. ஆனா அவங்க வந்து ஆண்கள் மட்டும் தான் போகணும். பெண்கள் போக கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தியா? ஆண்கள் மட்டும் தான் அங்க போக முடியும், நீ எல்லாம் போக முடியாது பேரு. எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுமா. எனக்கு கடவுள் கூப்பிட்டாருமா சீன தேசத்துக்கு போக சொல்லி இல்ல கூப்பிட்டாரு. பேரு, இல்ல பேரு, அது வந்து நீயா கற்பனை பண்ணிட்டு ஆண்கள் மட்டும் தான் போகணும் பேரு. இல்லம்மா, எனக்கு கடவுள் கூப்பிட்டாருமா. நான் போவேன். சரி இரு, எனக்கு நீ நம்ம கடவுளுக்காக செய்யணும் தானே சொல்ற. இங்க நம்ம ஊர்ல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சொல்ல ஏசப்பாவை பத்தி. ஏன் அங்கதான் போகணும்னு சொல்றாங்க? இங்க பண்ணலாமா. ஆனா இந்த கடவுள் வந்து சீன தேசத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டாருமா. நம்ம வேற ஏதாவது பேசலாமா? உன்னோட காலேஜ் பத்தி பேசலாம் பேரு. என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க. நான் வந்து வழி தவறி நின்னுட்டு இருந்த டைம்ல பைபிள் வாசி பிரேயர் பண்ணிட்டு படிச்சு சொல்லுங்கலாம் நீங்க தானம்மா இந்த பைபிள் காலேஜ் சேர்க்க அதுதான் வேண்டியது. நானும் சொல்றேன், நீ பண்ணு, இங்க இருக்கவங்களுக்கு பண்ணு, இங்க எத்தனை பேர் இருக்காங்க? கடவுள் சின்ன வயசுல தான் போக சொல்லி கூப்பிட்டாரு. நான் இல்லம்மா, அப்படிலாம் கிடையாது. அந்த டைம்ல ஆண்கள் மட்டும் தான் போகணும் அங்க. கடவுளுக்கு என் வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சிருக்கேன்மா. அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் சொல்லியிருக்கேன்மா. பென், போதும் பென். எவ்வளவு நேரம் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. முடியாது பென், நான் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் சொல்றத கேளு பென். நீ போறதா இருந்தா என் குழந்தை தாண்டி தான் நீ போகணும். நான் உன்னை விடுறதா இல்ல பென், அவ்வளவுதான். என்னம்மா நீமா என்ன சின்ன வயசுல உங்களுக்கு கஷ்டப்பட்டப்போ என்னதான் என்ன படி பைபிள் படி பிரேயர் பண்ண கடவுளுக்கு கீழ் படிக்கலாம் என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ வந்துட்டு எப்படி சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன். ஏசப்பா, இந்த ஊழியத்தை நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க அம்மா அப்பா மனசை நீங்களே மாத்துங்க ப்ளீஸ் ஏசப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கண்டிப்பா நான் ஊழியத்துக்கு வருவேன் ஏசப்பா. கண்டிப்பா சின்ன வயசுக்கு வருவேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா.
ஏசப்பா. ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண விரும்பியவள் தன் தாயின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் சோர்ந்து போனாள். பெல் ஜெபத்தில் வைத்து காத்திருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு பெல்லின் தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது தன் தோழியிடம் என் மகள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று சொன்னதாக பின்னர் பெல் அறிந்து கொண்டாள். பின்னர் ஜான் பெக்கர் என்பவருடன் பெல்லிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணமும் நடந்தது. ஜான் தன்னை சீனாவிற்கு செல்ல மிஷனரியாக அர்ப்பணித்ததை அறிந்து பெல் உற்சாகம் அடைந்தாள். பெல்லும் ஜானும் இருவரும் சீன தேசத்திற்கு மிஷனரியாக செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். ஏசப்பா என் ஜெபத்தை எவ்வளோ அழகா கேட்டிருக்காங்கல்ல. எனக்கு இந்த மிஷன் மூலியத்துக்கு போகணும்னு நினச்சப்போ நிறைய தடைகள் வந்தது. ஃபஸ்ட்டு அவங்க ஆண்கள் மட்டும்தான் போகணும்னு சொன்னாங்க. அடுத்து எங்கள் அம்மா என்னை இவ்வளோ நல்லா வளர்த்த அம்மா அவங்களே என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லா கடைசியில் எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சூஸ் பண்ணதான் சரியான பாதை அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நல்ல அழகான கனவுகளை கொடுத்துருக்காரு. என் கணவர் நானும் சேர்ந்து 2 பேர்த்துக்கும் ஒரே நோக்கம். என் கணவரும் சீனா தேசத்தில் ஒரே செய்யணும்னு அர்ப்பணிச்சிருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து சீனா தேசத்துக்கு போக போகிறோம். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி ஏசப்பா. ஒரு புது இளம் மிஷனரியாக தொடக்கத்தில் அநேக கஷ்டங்களை பெல் சந்தித்தாலும் ஒவ்வொரு முறையும் முழங்கால் படியிட்டு உதவி செய்யும்படி கர்த்தரிடம் கதறி அழுவாள். தேவன் அவளுக்கு உதவி செய்தார். அன்பான 2 குழந்தைகள் கேத்ரின் மற்றும் டேனியலுக்கு தாயானார். 1954ஆம் ஆண்டு பெல்லிற்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டது. தன் தாய் நாட்டிற்கு திரும்பினார். தன் கடைசி நாட்களிலும் அநேக புத்தகங்கள் எழுதி வெளியிட்டார். 3 வருடங்களுக்கு பின்பு மார்ச் மாதம் 20ஆம் தேதி 1957ஆம் ஆண்டு தனது 56வது வயதில் தன் கணவர் தன் அருகில் இருக்க கர்த்தரை சென்றடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நிம்மதி இழந்து தவித்த இசபெல் என்ற இளம்பெண்ணின் வாழ்க்கையை மாற்றி அநேக தடைகளுக்கு பின்னர் தன் வாழ்வை சீன மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல